இந்த சேமியா முட்டை ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஒரு வாட்டி சாப்பிட்டா விட மாட்டீங்க. இவ்வளவு டேஸ்ட்டா இருக்குமான்னு சொன்னா நம்ப மாட்டீங்க. வீடியோவ ஃபுல்லா பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பேன்ல 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் இல்லைன்னா நீங்க எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பிரிஞ்சி இலை, லவங்கம் போட்டு வதக்கிக்கோங்க. கூடவே நீட்டு வாக்குல கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். மீடியம் சைஸ்ல பழுத்த தக்காளி 1 எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே பச்சை மிளகாய் கீனி சேர்த்துக்கோங்க. ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொத்தமல்லி தலையை தூவிக்கலாங்க. ஒரு புடி அளவு சேர்த்தா போதும். இப்போ நம்ம காரத்துக்கு நம்ம வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1½ ஸ்பூன் அளவு வெறும் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வறுத்த சேமியா நம்ம ஒரு பாக்கெட் ஃபுல்லா போட போறது இல்லைங்க, பாதி தான் போட போறோம். அதுக்கு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேமியாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. இது நல்லா ஒரு கொதி வரணுங்க. அப்பதான் நம்ம சேமியா இதுல சேர்க்கணும். நமக்கு நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பாதி சேமியாவை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சேமியா நமக்கு நல்லா வெந்து வரணுங்க. நம்ம கொதிக்கிற தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் நமக்கு வெந்து வரும். நமக்கு நல்லா வெந்து தண்ணியில ட்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ நடுவில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சேமியால முட்டை நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா இடத்துலையும் நல்லா பரவலாக படணும். 3 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுட்டீங்கன்னாக்கா நமக்கு நல்லா ட்ரையாக கிடச்சிருச்சு பாருங்க. இப்போ அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை சேமியா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். சேமியாவே சாப்பிட பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.